அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்க அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாதத்தை முன்வைத்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் சுரேஷ் பாபுவினுடைய லஞ்ச ஒழிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தங்களுக்கு 3 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் என்று மதுரை மண்டலத்தில் பணிபுரியக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய துணை அதிகாரி இயக்குநரான அங்கித் திவாரி மருத்துவர் சுரேஷ் பாபுவை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தொடர்பு கொண்டுள்ளார். மருத்துவர் 3 கோடி ரூபாய் கொடுக்க மறுத்துள்ளார். தொடர்ந்து மருத்துவர் சுரேஷ் பாபுவை மிரட்டி 50 லட்சம் ரூபாய்க்கு பணிய வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் முதல் தவணையாக ஒரு 20 லட்சமும், டிசம்பர் அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதி ஒரு 20 லட்சமும் பணம் பெறுவதற்காக அங்கித் திவாரி திண்டுக்கல் சென்ற போது பணம் கொடுக்க விருப்பமில்லாத அரசு மருத்துவர் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் செய்திருந்தார். இதன் அடிப்படையில் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த அமலாக்கத்துறை அதிகாரி தனது காரில் பணம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடித்து அவரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, சட்டவிரோதம் என்று பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மதுரை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்யலாம் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 20 நாட்களாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமலாக்கத்துறை அதிகாரி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சிவஞானம் முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்த போது தமிழ்நாடு அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இந்த அங்கித் திவாரியுடைய பறிமுதல் செய்யப்பட்ட கணினியில் 75 நபர்கள், அதாவது தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய 75 நபர்களுடைய அரசு அதிகாரிகளுடைய பட்டியல் உள்ளது. இவர்கள் மீது வழக்கு உள்ளது. இந்த வழக்கில் இவருக்கு தொடர்பு இருக்கலாம். இவரை தொடர்ந்து விசாரணை செய்ய வேண்டும், இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இந்த எதிர்ப்பை பதிவு செய்த நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று தெரிவிக்கப்படும் என்று கூறி நேற்று ஒத்திவைத்திருந்தார். தற்போது நீதிபதி சிவஞானம் வழங்கியுள்ள தீர்ப்பில் அதாவது அங்கித் திவாரியுடைய ஜாமீன் மனுவை நிராகரித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.